அதுவும் பிரியாவை கூட்டிட்டு போக நீங்க காட்டுற ஆர்வத்தை பாக்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. உனக்கு என்னடி சந்தேகம்? அத்தை, இவர் சஞ்சய் கிடையாது, பிரதீப் தான். பிரதீப் இருந்த பெத்த தாய்க்கு தெரியாதா? தாய்க்கு பின் தாரம் தானே. தாரம் எனக்கு தெரியுது, நீங்க பிரதீப்னு. இல்ல இல்ல, நான் சஞ்சய். பார், நீ எங்க போறதுனாலும் போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா நீ பிரியாவை கூட்டிட்டு போக முடியாது. நீ முதல்ல சஞ்சய்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பிரியாவை கூட்டிட்டு போலாமாங்கிறத நான் யோசிக்கிறேன். இதுல நியாயமே இல்ல அங்கிள். நீங்க தான் சஞ்சய்னா மாமா சொன்ன மாதிரி நிரூபிச்சு காட்டுங்க. அடுத்த நிமிஷமே நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். அப்புறம் என்ன, அதான் பிரியாவே சொல்லிட்டால. என்ன கூட்டத்தை போட்டுக்கிட்டு கூட்டத்தை கலைங்க, போங்க போய் வேலையை பாருங்க. பாட்டி, என்ன சமைச்சு வச்சிருக்க? எனக்கு வேற பசிக்குது. ஏய், நீ எங்க போன? ஏன் புருஷன் இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? அதான் அவரு ஏலகிரி போனதும் நான் முட்டுக்காட்டுல இருக்க எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப மட்டும் எதுக்கு நீங்க வந்த? அதான் இப்ப என் புருஷன் வந்துட்டார்ல. ஷட் அப். இந்த பார் பிரியா, இவன் பிரதீப்பா சஞ்சயான்னு தெரியற வரைக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நீ வீட்டை விட்டு போற வேலை வச்சுக்காத. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், யார் இக்கடி கெட்டு போனா எனக்கு என்ன? ஐயோ, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஸ்னேகா, எவ்வளவு நேரமா நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க செக்க தப்பு தப்பா எழுதி கிழிச்சு போடுற முன்னாடி இருந்தே நான் இங்கே தான் நிற்கிறேன். பக்கத்தில் வந்தால் நீங்கள் எங்கே என்ன திட்டிடுவீங்களோன்னு தான் நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், உங்கள் டென்ஷன் எனக்கு புரியுது. கதிர் கொலையில் சரவணனை சந்தேகப்பட்டு போலீஸ் விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதானே? அதாங்க, சரவணன் அண்ணா ரொம்ப நல்லவரு. இவங்க அபாண்டமா அவர் மேல பழி சுமத்துற மாதிரியே இருக்கு. ரொம்ப தப்புங்க. நீங்கள் எப்படி அதை உறுதியாக சொல்லலாம்? நான் சொல்லாம வேற யார் சொல்வா? இங்கே பாருங்க ஸ்னேகா, நான் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெல் விஷர். நமக்குள்ளே நம்ம பர்சனலாக பேசிக்கலாம். கதிர் மேலே சரவணனுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு காரணத்தில் பகை இருந்துச்சா இல்லையா? இதை பாரு ஸ்னேகா, சரவணன் கதிரை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? என்ன விளையாடுறீங்களா? இங்கே பாரு ஸ்னேகா, ஒரு கொலை நடந்தா சம்மந்தப்பட்டவங்க மேலே போலீஸ் சந்தேகப்படுறதும் விசாரிக்கிறதும் சகஜமான விஷயம். நீ இவ்வளோ கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. சரவணன் அண்ணா ரொம்ப நல்லவருங்க. அவர் யார் மேலேயும் அனாவசியமா கோவப்பட மாட்டாரு. அவர் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. என்ன பேசுற நீ? சரவணனும் கதிரும் பல முறை ரோட்ல நின்று சண்டை போட்டிருக்காங்க. பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா இல்லையா? அதெல்லாம் குடும்ப பிரச்சனை. ஏதோ ஒரு சண்டை பகை இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஊருக்கே தெரிஞ்ச ஒரு முழு பூசணிக்காய நீ முழு சொத்துல மறைக்காத ஸ்னேகா. இங்க பாருங்க, சரவணன் அண்ணா கதிரை கொலை பண்ணல, அவ்வளவுதான். நீங்க இதுக்கு மேல எங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. அப்ப நான் பேசலாமா? கதிர சரவணன் கொலை பண்ணாரா இல்லையான்றத பத்தி நான் பேசலாமா? மேம், சரவணன் அண்ணா எவ்வளவு நல்லவருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் உயிரையே நீங்க தான் காப்பாத்துனீங்க. மீனாவோட உயிரையும் நீங்க தான் காப்பாத்துனீங்க. அவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ட் கப்பல் மேம். இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி
ராஜீவ் மாமா சரவணன் அண்ணாவை அடிச்சிட்டாருன்னு நினைச்சு சரவணன் அண்ணா ராஜீவ் மாமா மேல கோவப்பட்டாரு. ஆனா அதுக்கு காரணம் கதிர் தான் தெரிஞ்சதும் சரவணன் அண்ணா ராஜீவ் மாமாவை தேடி போய் மன்னிப்பு கேட்டாரு. அவர் அந்த அளவுக்கு நல்லவரு. See, you have come to the point. சரவணனை ஆள் வச்சு அடிச்சது கதிர். அத நீயே உன் வாயால சொல்லிட்ட. அந்த பகை கதிர் மேல சரவணனுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்ப நேரம் பார்த்து கதிர சரவணன் போட்டு தள்ளிட்டாரு. மேம், கதிர் தானா போய் சரவணன் அண்ணாவை அடிக்கல. கஜேந்திரன் சொல்லிதான் அவன் அதை போய் செஞ்சான். கஜேந்திரன் தான் தூண்டி விட்டாருன்றதுக்கு ஆதாரம்? Tell me, ஸ்னேகா. இல்ல. சரி, கஜேந்திரன் இந்த டாபிக்ல இல்ல. சரவணனுக்கும் கதிருக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கு. அவங்க 2 பேரோட பகைக்கு நடுவுல மீனா ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்கா. அது என்ன பகைன்னு எனக்கு தெரியல, பட் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால அந்த பகை இந்த கொலைக்கு காரணமா இருக்கலான்றது என்னோட கெஸ்ஸிங். ஸ்னேகா, என்ன சைலண்ட் ஆயிட்ட? 1000 பேர் 1000 காரணத்தை சொல்லலாம். சரவணன் அண்ணா கதிரை கொலை பண்ணல. இது எனக்கு தெரியும், அந்த தெய்வத்துக்கு தெரியும். அப்ப கதிரை கொலை பண்ணது யாரு? நீதானே இப்ப சொன்ன தெய்வத்துக்கும் உனக்கும் மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும்னு. அதான் கேட்டேன். மேம், இது நான் ஒரு பொதுவா சொன்ன வார்த்தை மேம். தயவு செஞ்சு இந்த டாபிக் இதோட விட்டுருங்க. மேடம், ஸ்னேகா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்கள இதுக்கு மேல கசக்கி புளிய வேணாம். சரி, ஆக்சுவலா நான் வந்தது வேற விஷயமா. மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நீங்க கலந்துக்க முடியலன்னு தான் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்றதுக்கு ஐ ஹாவ் டு சென்ட் அ மெயில். நீங்க எப்ப 2 பேரும் கிளம்புறீங்க? மேம், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம். இப்ப எந்த கான்ஃபரன்ஸ்க்கும் போற மனநிலைமையில நான் இல்ல. எப்படி சுத்தி பார்த்தாலும் அந்த கதிர் ஒரு வகையில எனக்கு ரிலேட்டிவ் தான். சரவணன் அண்ணா போலீஸ் கிட்ட இருக்காரு. மீனா வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியாத ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா என் மாமாக்கு ஞாபக மருதி வந்து அது ஒரு பக்கம் படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி என்ன சுத்தி எல்லாமே பிரச்சனைகளாவே இருக்கு மேம். இப்படி ஒரு நிலைமையில என்னால இந்த கான்ஃபரன்ஸ்க்கு போக முடியாது. நீங்க வேணா சக்கரை கூட வேற யாரையாவது அனுப்புங்க. கம் ஆன் ஸ்னேகா, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பாரு, கதிர் உனக்கு வேண்டாதவன். சரவணன் கதிரை கொலை பண்ணல நீயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ற. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிற, ஸ்ட்ரெஸ் ஆவற? ஜஸ்ட் ஃபர்கெட் இட். இங்க பாரு, நீ இந்த ஹாஸ்பிட்டலோட GM. யூ ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த கான்ஃபரன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அட்டென்ட் பண்றதால ஒரு சில டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் ஹாஸ்பிட்டலோட growth பத்திலாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஐ திங்க் ஹாஸ்பிட்டல் பத்தி நீ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். மேம், ப்ளீஸ் மேம், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க. என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. இல்ல ஸ்னேகா, நான் சொல்றது நீ கொஞ்சம். ஸ்னேகா சொல்றது கரெக்ட் மேம். அவங்க சின்சியரிட்டி பத்தி நமக்கே தெரியும். அவங்களால முடியலன்னு சொல்லும்போது ஒன்று கான்ஃபரன்ஸ் மேட்டரை நம்மளே டீல் பண்ணணும், இல்லை அதை தள்ளி வைக்கணும். ப்ளீஸ் மேடம், ஸ்னேகா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் மேடம். டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க யாரு MD, யாரு டெசிஷன் மேக்கர்? நீங்களா பேசிக்கிறீங்க, நீங்களா முடிவு எடுத்துக்கிறீங்க. தென் why am I here? மேம், மேம் அதில்ல மேம். மேம், ஸ்னேகா ரிலாக்ஸ், நான் போய் பேசிட்டு வரேன். மேம். என்ன நீ ஓவரா அவளுக்கு ஜாலர் அடிக்கிற? மேம், அதானே நம்ம பிளானே. Just shut up. மேடம், ஸ்னேகாவை கவுக்கணும்னா இந்த மாதிரி நேரத்தில் நான் அவள் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி காமிச்சிக்கணும். அப்போ தானே அவன் என் வழிக்கு வருவா. அதுக்காக நீ என்னைய அவன் முன்னாடி அசிங்கப்படுத்துவியா? மேடம், உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கு மாம்பழம் கிடைக்கல. அப்பா அம்மாவை சுற்றி வந்த கணேசனுக்கு தான் பழம் கிடைச்சிச்சு. நீங்கள் உலகத்தை சுற்ற சொன்னீங்க, நான் அவளே உலகம்னு சுற்றிட்டு இருக்கேன், அவ்வளோதான். முறைக்காதீங்க மேடம், கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். சரியான ஃப்ராட் நீ தெரியுமா? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் மேம். அதனால தான் நீ இங்க இருக்க. ஓகே, கீப் இட் அப். ஓகே மேம். குட் ஈவினிங் அஜி சார். வாங்க ப்ளீஸ். நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன். இல்லை, வெளில போயிட்டு இருந்தேன். அதான் போகிற வேலை உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு வந்தேன். ஓகே குட்டி, how are you? I'm fine, uncle. That's good.
உமா எப்படி இருக்க? ஆ குட். மிஸ்டர் கஜேந்திரன், நான் உங்களை கொஞ்சம் விசாரிக்கணுமே. என்ன விஷயம்? என்ன விசாரிக்கணுமா? இல்ல, அது அந்த கதிர் கொலைகேஸ் விஷயமா தான். அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் சம்பந்தம் இல்ல? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த கதிர் கொலை நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கொலை பண்ணல சார். நீங்க கொலை பண்ணதை நான் சொல்லவே இல்லையே. ஆனா அந்த சந்தேக வட்டத்துல நீங்களும் இருக்கீங்க. இது பாருங்க சார், நீங்க வீணா என்ன சந்தேகப்பட்டு இருக்கீங்க. அவன் செத்தத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இருக்கே கஜேந்திரன், அவன் ஜெயில இருந்தபோது நீங்க பெயில்ல எடுத்திருக்கீங்க, தங்கறதுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க, சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கீங்க, அவனுக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ பணமும் கொடுத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் அவன் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கான். அதெல்லாம் என்கொயரியில தான் தெரிஞ்சது. இருக்கட்டும், இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் நடுரோல நின்னா நான் அவன் மேல இறக்கப்பட்டேன். இது தப்பா? உண்மையான குற்றவாளியை பிடிச்சு விசாரிங்க சார். தப்பு பண்ணாதவங்களை கூப்பிட்டு வச்சு எதுக்கு சார் விசாரிக்கிறீங்க? சரி, நீங்களா விசாரிக்கிறீங்களா இல்ல யாராவது சாவி கொடுக்கறாங்களா? உனக்கு தாமா உங்க அப்பா சாவி கொடுக்கறாரு, அதனாலதான் பொம்மை மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்க. எல்லாரும் எப்படி நினைக்காதமா. என்கொயரிக்கு உங்க அப்பாவை மட்டும் தான் கூப்பிட்டேன். நீ கூட வந்திருக்க, இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போ. இல்லையா உங்க அப்பா கார்ல போய் உட்காரு. பாருங்க, இருமா ஒரு நிமிஷம். இப்ப என்ன சார், அவனை பெயில் எடுத்தனால சந்தேகப்படுறீங்களா? இது பாருங்க சார், கதிர ஜெயிலுக்கு அனுப்புறது யாரு? சரவண. அவனை விசாரிங்க சார். வெளில எடுத்தவனுக்கு பகை இருக்காது சார், உள்ள அனுப்பணுக்கு தான் சார் பகை இருக்கும். இந்த பாருங்க, சரவணன் மேலேயும் சந்தேகத்தின் பேர்ல விசாரணை போயிட்டு தான் இருக்கு. விசாரிச்சப்ப ஏன் சார் வெளில விட்டீங்க? அவன் தான் சார் கொன்னவன். இது பாருங்க, சரவண, மீனா, சரவணன் தங்கச்சி ஆர்த்தி, இவங்களாம் ஒரே குடும்பம் சார். அவங்கள விசாரிக்கிறத விட்டு என்ன சார் விசாரிக்கிறீங்க? மிஸ்டர் கஜேந்திரன், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். அது எப்படி சார்? பாருங்க, கதிர் என்கிட்டயே பல டைம் சரவண, துவாரகேஷ், மீனா இவங்களால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். மிஸ்டர் கஜேந்திரன், எங்க என்கொயரி படி மீனா இந்த கொலையை பண்ண மாதிரி தெரியல. நீங்க அனாவசியமா இந்த கேஸை திசை திருப்புறீங்க. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். நீங்க கதிர ரவுடிகளை வச்சு அடிச்சீங்கல்ல, எதுக்காக அடிச்சீங்க? ஆமா சார், நான் அடிச்சது உண்மைதான். ஆனா அது காரணம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப பர்சனலான விஷயம். ஒரு நாள் இந்த பகல வீட்டில் இல்லாத போது அந்த கதிர் குடிச்சிட்டு வந்து என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா சார். அப்பா. உமா இரு, நம்ம ஐஜி சார் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், கவலைப்படாத சார். நான் வந்ததும் ஓடிட்டான் சார். ரவுடிங்களை வச்சு அவன் அடிச்சு தப்பா சார்? அவன் அடிச்சப்ப என்ன தெரியுமா சொன்னா? நான் குடிபதில் பார்க்கும்போது எனக்கு உமா தெரியல, கண்ணுக்கு மீனா தான் தெரிஞ்சா, அதனால தான் தொட்டேன்னு சொல்றான் சார். மன்னிச்சிருக்கேன்னு மன்னிப்பு கேட்டான் சார். காலை விழுந்து அழுதான். இதை பாருங்க சார், நான் சொல்றது நிஜம். எல்லா பொண்ணுங்களையும் மீனா நினைச்சு தொட்டான்னா அப்ப அவனுக்கு மீனாக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆனா அந்த மீனா ஏன் கதிர் கொலை பண்ணிருக்கூடாது? ஏன் சார் கொலை பண்ணிருக்கூடாது? அது என்னன்னு விசாரிங்களேன் சார். மீனாவுக்கும் கதிர்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. மீனாவை முதல்ல பொண்ணு பார்க்க வந்ததே இந்த கதிர் தான். அதுல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு சார். அது என்னன்னு தான் தெரியல. பேசாம இருங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்க. அஜி சார், கதிர்க்கு மீனாக்கு நடுவில் ஏதோ ரகசியம் இருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சு சரவணனும் துவாரகேஷ் யாரோ ஒருத்தர் தான் போட்டு சொல்லிருக்கணும். அதுதான் உண்மை. நீங்க எல்லா வீட்டு குப்பையும் ஆடுறது முடிவு பண்ணிட்டீங்க. தாராளமா இல்லைங்க, எங்களையே சாட்டிஸ்ஃபை பண்றீங்க. எங்களை விட்டுருங்க. மிஸ்டர் கஜேந்திரன், இந்த கேஸை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. கதிர் கொலையில உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாது, தகவல் கிடைச்சா சொல்றேன். சரி, கிளம்புங்க. வாமா. ஐஜி சார், நான் மறுபடியும் சொல்றேன், கதிரோட கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. நான் வரேன். ஹலோ, R9 போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, அஜி சார் கிட்ட கொடுங்க. நீங்க யாரு? கொடுங்கன்னா கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். யாருப்பா? தெரியல சார். ஹலோ.
ஐஜி சார், என் காலை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளுங்க. சொல்லுங்க கதிர் கொலை வழக்குல தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க சார். கொலை பண்ணது சரவணன் இல்ல. வேற யாரு? சார், எல்லாத்தையும் உங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியாது. இதை சாதாரண ஃபோன் காலா எடுத்துக்காதீங்க. நெஜ குற்றவாளியை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க சார். ஹலோ, உங்களை தான் நான் கேட்கறேன். நீங்க யாரு? ஹலோ 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 ஹலோ. யாரு சார்? லைன் கட் ஆச்சுப்பா. ஏதோ அனானிமஸ் கால். நம்ம கதிர் கேஸ்ல ஏதோ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோமா. அவனை பொறுத்த வரைக்கும் சரவணன் இந்த கொலையை பண்ணலையாம். வேற யாரும் சார்? அவன் யாருன்னு சொல்லல. அவன் உடனே பேசிட்டு கட் பண்றான்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு காலை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாதுன்னு. அவனுக்கு கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருந்தாதான் இப்படி பண்ண முடியும். சார், அவனுக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கு சார். உங்களை தான் சார் கேட்டா. அவன் நம்மளை ஃபாலோ பண்றான் சார். ஒரு சின்ன கரெக்ஷன். அவன் நம்மள ஃபாலோ பண்ணல, கதிர் கொலை கேஸை ஃபாலோ பண்றான் சார். ஒருவேளை கதிரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கணும், இல்லைன்னா சரவணனை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அதனாலதான் இவ்வளவு ஃபாலோ பண்ணி ஃபோன் பண்றான். இருக்கும் சார். என்னோட கெஸ் என்னன்னா, அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணுவான், கட்டாயமா பண்ணுவான். எப்படி சொல்றீங்க சார்? நம்ம சரவணனை ரிலீஸ் பண்ணலன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரை டார்ச்சர் பண்றோம்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு நிச்சயம் கோபம் வரும். என்னடா நாம சொன்னதை மதிக்கலைன்னா அவனுக்கு ஆத்திரம் வரும். அவன் நிச்சயம் ஃபோன் பண்ணுவான். அந்த ஆத்திரத்துல நிச்சயம் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அவன் நிச்சயம் நம்ம கையில மாட்டுவான். உண்மையான கொலைகாரனை அப்ப நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா சார். ஒரு சின்ன போன் கால்ல எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் பாத்தியா? நாம உன்னிப்பா யோசிச்சோம்னா இதுக்கு மேலேயும் கண்டுபிடிக்க முடியும். நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் எவிடன்ஸ் தான் முக்கியம். There will never be a perfect crime. எந்த ஒரு கிரிமினலும் ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான். அது எங்க எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அதுக்கு தான் நாம இருக்கோம். அதுக்கு தான் கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் தராங்க. ஏங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருந்தேன், ஏன் சாப்பிடல? உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லைங்க. அன்னைக்கு கதிரை கொலை பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, ஆனா அத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் போலீஸ் வந்துச்சு, விசாரணைன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போனாங்க. நீங்க போன பிறகு உங்க பேக நான் செக் பண்ணேன், அதுல கத்தி இருந்துச்சு. போலீஸ் என்னங்க விசாரிச்சாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? உண்மையை சொன்னேன். அதான் என்ன உண்மைன்னு உங்களை கேக்குறேன். இப்படி அமைதியா இருந்து ஏங்க என்ன கொல்றீங்க? நான் உங்க பொண்டாட்டி தானே. இவ்வளவு பிரச்சனையும் என்னால தானே. என்கிட்ட போய் இதை ஏங்க மறைக்கிறீங்க? நடக்கிறதுல நன்மைக்கு நினைச்சுக்கோ. எந்த கேள்வியும் கேட்காத. கேள்வி கேப்பங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது, உங்களை என்னதான் விசாரிச்சாங்க? போலீஸ் என்கிட்ட கதிர் பத்தி விசாரிச்சாங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்தா. என் புருஷன் செத்துட்டானே, என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருமே இல்லாத அனாதை மாதிரி நிக்கிறேன்னு அழுதா. நான் ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறம் என் மேலே ஆத்திரப்பட்டு, நீ தானே என் புருஷனை கொன்ன, நீ தானே என் தாலி அறுத்தன்னு எனக்கு சாபம் விட்டு சண்டை போட்டா. கடைசியில் மயங்கி விழுந்துட்டா. இதான் நடந்தது. அவன் கெட்டவனா இருந்தாலும் ஆர்த்தி பாவங்க. அவ புருஷனை இழந்துட்டா. இது வருத்தமான விஷயம்தான். ஒரு பொண்ணுக்கு இது பெரிய இழப்புதான். அவளுக்கும் அவ குழந்தைக்கும் இனிமே நாம தாங்க சப்போர்ட்டா இருக்கணும். நானும் அதான் நினைச்சேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா என்கிட்ட இருந்து ஏன் எல்லா விஷயத்தையும் மறைக்கிறீங்க? நான் இதையும் மறைக்கல. இத பாருங்க, நான் சுத்தி வளைச்சு கேட்கல. என்கிட்ட தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. கதிரை நீங்க கொன்னுட்டீங்களா?